ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஊரில் வந்து காலை உரியாட்டுவாங்க கருநாள் அன்னைக்கு. அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போதுலேருந்தே இந்த பொங்கல் வந்து நல்லா செலப்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த விளையாட்டு போட்டி, இது போல் காலை உரியாட்டுறது, டான்ஸ் போட்டி, இது எல்லாமே சூப்பராக எங்கள் ஊரில் நடத்துவாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க, அந்த பொங்கல் ஆனால் எங்கள் ஊருக்கு வந்துடுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாம் வெளியூரில் வந்து வேலை செய்கிறவங்க தான். ஆனால் பொங்கல் அப்போ கம்பல்சரி எல்லோரும் எங்கள் ஊரில் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்னா அந்த நாள் தான் எங்களுக்கு வந்தாவே ஒரு திருவிழா மாதிரி. ஏன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு நல்லா மறக்க முடியாத நாளாக இருக்கும். அதனால் எங்கே இருந்தாலும் நாங்கள் கம்பல்சரி எங்கள் ஊருக்கு வந்து பொங்கல் அப்போ வந்துடுவோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, எங்கள் ஊரில் இருக்கீங்க எல்லாருமே அப்படிதாங்க. அந்த பொங்கல்னாவே அவ்வளோ வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நாள் எங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் நாங்கள் வருஷத்துலேயே மறக்க முடியாத நாள் எதுன்னு கேட்டோன்னா அந்த பொங்கலை தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்தே எங்கள் அண்ணன் நாங்களாம் இருக்கும் போதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து காளெல்லாம் மாடுலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு மாடு மட்டும் வச்சுருந்தான். எனக்கு சின்ன பிள்ளையா எங்கள் அண்ணனும் நானும் இருக்கும்போதே எங்கள் அண்ணன் வந்து காளை பிடிக்கிறதுக்கெலாம் போயிடுவாங்க. அப்போல்லாம் வந்து இது போல் காளை வந்து இப்போல்லாம் எங்கள் ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு ஒரு காளை வந்து கம்பல்சரி வளர்க்குறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. இப்போ இங்கே எல்லாம் உரியாட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வெளியூரில் பக்கத்து ஊரில் எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க காளை எங்கேயாச்சும் வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத பிடிச்சிட்டு வந்து அந்த 10 நாளும் இவங்க வச்சு தீனி போட்டு அந்த ஒரு நாள் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படி தெரிஞ்சு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 15 வருஷம் கிட்ட அப்படி தான் காளை உரியாட்டுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கவங்க பெரிய பெரிய பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஏன் போய் ஒருத்தங்கள்ட்ட காளை பிடிக்கணும், அவங்க பிடிச்சிட்டு வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு படைக்கிறதுக்கு எங்களுக்கு காளை வேணும் தம்பி, நாங்கள் படைச்சிட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் தீனி போட்டு அந்த லாஸ்ட்டு 2 நாளில் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் இப்போ பிடிச்சிட்டு போயிட்டு கூட சரி நீங்கள் காளை ஆட்டிட்டு வந்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் வந்து தரமாட்டாங்கங்க. அவங்க என்னென்னா வந்து எங்கள் ஊரில் ஆட்டணும், வெளியூருக்கு கொடுக்குறோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் வந்து நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மாடு, அவங்க விருப்பம் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க தரமாட்டாங்க. அதையும் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை விட்டுருவோங்க பசங்களும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருக்கிட்டேயும் நம்ம எதையும் போய் கேட்க தேவையில்ல. நம்மளாம் வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்து ஒரு 10 மாடு வளர்த்தா கூட நம்மளுக்கு போதும். அன்னைக்கு பொழுதுரைக்கு நம்ம ஊர்லேயே நம்ம காலை ஆட்டிக்கலாம், யாருக்கிட்டையும் கேட்க வேணாம் அப்படின்ற முடிவெடுத்து வீட்டுக்கு ஒரு காலை பசங்க வந்து படிச்சிருக்க பசங்க வந்து வெளியூருக்கு ஒர்க்குக்கு போயிடுவாங்க. அப்படி இருந்தாலுமே எனக்கு காளை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு ஒரு சில பேர் முடிஞ்சவங்க அவங்களே வீட்டிலேயே காளை வளர்க்குறாங்க. ஒரு சில பேர் முடியாதவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாட்டு இதிலே கொண்டு போய் விட்டுருவாங்க. மாதம்னா இவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அப்படிலாம் எங்கள் ஊரில் வந்து பசங்க வந்து காளை வளர்க்குறாங்கங்க. அவங்களுக்கு அதில் அவ்வளோ ஆர்வம். ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு இது இருக்கும்ல, எனக்கு இதில் ஆர்வம் அதில் ஆர்வம். அதுபோல் எங்கள் ஊர் பசங்களுக்கு வந்து இது ஒரு இதாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து செலவு பண்ணுறதோ போகிறதோ எதுவுமே கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா ஊரில் இருந்து மக்கள் வந்து நம்ம ஊரை பார்த்து ரசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து காளை வந்து எங்கள் பசங்க கயிறு கட்டி தான், இப்போ இல்லை நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்க்குறேன். 2 பக்கமும் கயிறு கட்டி தான் நடுவில் டயர் விட்டு காளையை ஆட்டுவாங்க. ஆனால் ஃபோனில் இல்லை வெளியே கேட்க வர இடம்லாம் இல்லை, காளையை அப்படியே அவுத்து விட்டுட்டு தான் ஆட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பசங்க எல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்குமே ஒரு சைடு மாடு ஈத்துட்டு போய் ஒருத்தங்கள முட்டா கூட அவ்வளோ சீக்கிரம் ஈத்து பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது எப்படி கயிறே இல்லாத எப்படி அவுத்து விட்டு ஆட முடியும்? அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் எப்பயுமே அவங்க வந்து கயிறு கட்டி தான் வந்து ஆட்டுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு சைடில் வந்து ஒருத்தங்கள போய் ஒரு பக்கம் பசங்க பிடிக்காத விட்டுட்டாங்கன்னா, ஒரு பக்கம் போய் ஒரு ஆளை முட்டுதுன்னா இன்னொரு பக்கம் வந்து டக்குன்னு பிடிச்சி இழுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லா சின்ன பசங்களாம் விளையாட்டு இதிலே விட்டுறாங்க. அதனால் வந்து கயிறு கட்டி தான் ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஊரில் எப்பயும் பண்ணுவாங்க. இது எனக்கு தெரிஞ்சு சேஃப்டி தாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அவுத்து விட்டு திடீர்னு யாராச்சும் போய் முட்டிடுச்சுன்னா அது கஷ்டம். இப்படி ஆட்டும் போதே ஒரு சில பேரை முட்டி அவங்களுக்கு காயமாகுது. ஆனால் அப்படி பார்க்கும்போது கஷ்டம்ல. அதனால் வீட்டுக்கு ஒரு கலையாக இருக்கும். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வருஷமாக காளை வளர்த்துட்ருக்காரு. எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வளர்க்குறாரு.
அந்த கருநாள் அன்னைக்கு காலாட்டுற அன்னைக்கு மட்டும்தான் அதை காலை எங்கே இருக்குன்னு சொல்லி வந்து பார்ப்பாரு. மற்ற நாள்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஏன்னா எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா பால் மாடு வச்சுருக்காங்க. அதனால் அது கூட அதை காலை பார்த்துக்குவோம். மற்றபடி வந்து பசங்க வீட்டில் காலை இல்லாத வீட்டு பசங்களாம் நல்லா திட்டுவாங்க. இவனுள் தான் கட்டி சோறு போடுறேன்னா கடைசியில் இதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து விட்டு இதுக்கே நம்மளை சோறு போட வைக்கிறானுன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. பசங்களுக்கு வந்து யார் என்ன சொன்னால் என்ன, நம்மளோட இதுதான் முக்கியன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வளர்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தானேங்க. இதெல்லாம் ஒரு நினைவு தாங்க நம்மளுக்கு. திரும்ப கிடைக்குமா? இதெல்லாம் நம்ம வந்து கிடைக்கிறப்ப இதெல்லாம் அனுபவிச்சுக்கணும். அதனாலே என்னவாங்க, நம்ம என்ன ஊரில் இருந்தாலும் அந்த பொங்கல் ஆனால் நம்ம ஊருக்கு வந்துட்டா அது ஒரு நிம்மதி தாங்க. நான் மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்கா, தங்கச்சிங்க, அத்தை பொண்ணுங்க, பெரியம்மா பொண்ணுங்க எல்லாருமே இப்படி தாங்க. நாங்கள் என்ன ஊரில் இருந்தாலும் அந்த நாள் வந்து எங்கள் ஊரில் நாங்கள் போய் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். வீட்டுக்கு ஒரு காளை எங்கள் ஊர்லேயே இருக்கிறதெல்லாம் நாங்கள் யார்கிட்டேயும் காளை கேட்டு போக மாட்டோங்க. ஆனால் எங்கள் ஊர்லேயே வந்து 3 இடத்துல தனித்தனியாக அவங்கவுங்க ஏரியாவில் வந்து காளை உரியாட்டுவாங்க. ஆனால் நம்ம பசங்கள்கிட்ட வந்து மற்றவங்க வந்து காளை கேட்பாங்க. நம்ம பசங்களுக்கு பெரிய மனசு தாங்க, சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் இல்லைங்க வேணாம், இங்கேயே ரொம்ப நேரம் ஆடிடுச்சு அப்படின்னு சொல்லிலாம் சொல்லி பார்ப்பாங்க. இல்லை பரவாயில்லைங்க, கொஞ்சம் நேரம் ஆட்டிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்குற போது வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கொண்டு போய் ஆட்டிட்டு திரும்ப கொண்டு வருவாங்க. ஆனால் எங்கள் இடத்துக்கு வந்து யாருக்காலையும் யாரையும் வாங்கி ஆட்ட மாட்டாங்க. நம்மளுக்கு இருக்கிறது போதும் அப்படின்ற மாதிரி தான் ஆட்டுவாங்க. ஆனால் நல்லா ஜாலியாக இருக்குங்க. நல்லா கருநாள் அன்னைக்கு ஜாலியாக வந்து கறி எல்லாம் எடுத்து சமைச்சி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பொழுதுக்குமே ஒரே சூப்பராக இருக்கும். காலையில் சாப்பிட்டோன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு சாயந்தரம் 5 மணி ஆகிடும். அவங்க காலை ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து போய் சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து அந்த கால் நல்லாடுதா, அந்த கால் நல்லாடுதா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக அதை தான் பார்க்க தோணுமாச்சும். எங்களுக்கு போய் சாப்பிடணும் அந்த இது இல்லை. ஆனால் 4 பக்கமும் நின்றுட்டு எல்லோரும் பார்ப்பாங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. அந்த கருநாள் அன்னைக்கு ஃபுல்லாக இந்த ஒரு காளையை வச்சு அன்றைக்கி பொழுதே ஓட்டிடுவாங்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு விட்டு எல்லாம் காலையும் ஆட்டிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப காலையில் 11 மணிக்கு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆட்டுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அதாங்க அதில் சந்தோஷன்றதால அது ஒரு கஷ்டமாகவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளாலே பா எவ்வளோ நேரடா ஆட்டுவீங்க, போய் சாப்பிட்டுட்டு வந்து கொடுன்னு ஆட்டுங்கடா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். ஆனால் அவனு வந்து அதை ஆட்டி ஃபுல்லாக முடிச்சிட்டா தான் அந்த கிரவுண்ட் விட்டே அவனு வெளியே போவானுவேன். பசங்களும் வந்து குறை சொல்லக்கூடாதுங்க, மாற்றி மாற்றி வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ள சந்தோஷம் அதுதானாங்க. அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த காலை உரியாட்டுறது மட்டும் இல்லைங்க, பசங்களாலே வழுக்கு மரமே ஏற முடியாது. அந்த அளவுக்கு பெரிய மரத்தை கொண்டு வந்து நிறுத்திடுவானுவேன். அதை அப்படி தாங்க நிறுத்தி வழுக்கு மரம் ஏற விட்டானுன்னா விளையாட்டு போட்டியில் அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு 11 மணிக்கு அதை நூன்னோம்னா மதியம் 2 மணி ஆகிடுங்க அதில் பசங்க ஏறுறதுக்கு. அவ்வளோ பெரிய வழுக்கு மரமாக வச்சுருவானுவேன். வச்சுட்டு அதை ஃபுல்லாக ஏதோ க்ரீஸாக வர ஏதோ தள்ளிடணும்ல, அவனுங்களும் முட்டி மோதி அது எப்படியாச்சும் எடுத்துடலான்னு சொல்லி அவனுங்களும் ட்ரை பண்ணுவானுவேன். ட்ரை பண்ணணும்லாம் அவனாலே முடியாதுங்க. அது அப்படியே எப்படியாச்சும் ஏறிட்டாலும் கூட அவனை ஃபுல்லாக தண்ணி கிண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து அவனை ஒரு வழி பண்ணிவிடுவானுவேன். அவனுக்கே சீப்போன்னு ஆகிடும். அந்தளவுக்கு தான் பண்ணணும், வேணும்னே அவனை ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இது நல்லா இருக்குங்க, காலாட்டுறது, விளையாட்டு போட்டி, டான்ஸு, பசங்களுக்கு பைக் ரேஸு, அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டு போட்டி வைப்பாங்க. இதெல்லாம் வந்து கிராமத்துப்புற பக்கம் தாங்க நல்லா நல்லா பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. சிட்டி சைடில் அந்த மாட்டுப் பொங்கல் நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேங்க. எல்லோரும் வந்து சூரியன் பொங்கல் அன்றைக்கே வந்து இது பண்ணியிருந்தாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து கருநாள் அன்னைக்கு தாங்க நாங்கள் வந்து புது ட்ரெஸ்ஸே போடுவோம். அப்போ யோசித்தேன், என்ன இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் எவ்வளோ இதெல்லாம் வாட்ச் பண்ணேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போ தான் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியுது. நான் வந்துட்டு என்னடா இவங்க எல்லாம் சூரியன் பொங்கலே வந்துட்டு எல்லாம் புது ட்ரெஸ் போட்டாங்க, நம்மலாம் வந்து கருநாள் அன்றைக்கி தானே ட்ரெஸ் போடுவோம், சரி அப்படியாச்சும் நம்ம போடலான்னு சொல்லிட்டு நான் யோசித்தா எனக்கு சூரியன் பொங்கல் அன்றைக்கி நைட்டு தான் என் கைக்கு ட்ரெஸ்ஸு வந்து சேர்ந்துச்சு. அப்படிங்கும்போது நம்ம எப்படிங்க அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறது? இல்லை இல்லை, நம்ம வழக்கத்துக்காக நம்ம எப்பயும் மாறக்கூடாது, நம்ம எப்பயும் கருநாள் போலே நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கறியெல்லாம் சமைச்சி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டுட்டு இது போல் விளையாட்டு பார்ப்போம். அந்த பொங்கல் அன்னைக்கு நாங்கள் வந்து கருநாளைக்கு தான் புது ட்ரெஸ் போடுவோம். ஆனால் நான் யூடியூப்பில் பார்த்தா எல்லோரும்
சூரியன் பொங்கல் அன்றைக்கே போட்டாங்க. ஓ! நம்ம தான் வந்து தப்பாக போட்டிருக்க மாட்டேங்குது. இது சூரியன் பொங்கல் அன்றைக்கி தான் போடணும் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். எல்லாரும் சூரியன் பொங்கல் அன்றைக்கே புது ட்ரெஸ் போட்டாங்க. நீ மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்ஸே கொடுக்கல. அன்றைக்கி நைட்டு கொடுத்து நான் எப்போ போடுறதுன்னு சொல்லி கேட்டேன். லூசு பாப்பா, நம்ம எப்பயும் வந்து கருநாள் அன்றைக்கி தான் புது ட்ரெஸ் போடுவோம். அவங்க வீட்டில் மாடு இல்லாததால அவங்க சூரியன் பொங்கலை கொண்டாடுவோம். நம்ம வீட்டில் மாடு இருக்கிறதால நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடிட்டு அதுக்கடுத்து கருநாளில் தான் வந்து புது ட்ரெஸ்ஸு போடுவோம். இத்தனை வருஷமாக இதை கொண்டாடிட்டு இந்த வருஷம் வந்து கேட்குது பாரு, எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் நானும் யோசித்தேன். சரி ஆமாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதை தெரியாத இத்தனை வருஷமாக வந்து புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நீலாம் வந்து பொங்கல் கொண்டாடுறியா அப்படின்னாங்க. ஏய், தெரியாமல் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிட்டேன். ஏன்னா வந்து நான் எல்லாரையும் பார்த்தேங்க. எல்லாருமே வந்து சூரியன் பொங்கல் அன்றைக்கே புது ட்ரெஸ் போட்டு பொங்கல் வச்சுருந்தாங்களா, பொங்கல் சொன்னாங்களா. ஐயையோ, பொங்கல் வாழ்த்தையெல்லாம் சொல்கிறாங்களே, நம்ம மட்டும் சொல்லாத இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் திட்டினார். ஐயோ லூசு பாப்பா லூசு பாப்பா அப்படின்னாரு. நான் சிரிச்சிட்டேன். சரி சரி விடு, இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னேன். இதோ காலை ஆடிட்டுருக்குது பாருங்க, இதுதான் எங்கள் வீட்டு காலை. இது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணன் 8 வருஷமாக வச்சிட்ருக்காரு. ஆனால் ஒரு நாளும் அந்த காலை பக்கம் போய் திரும்பி பார்க்க மாட்டார். அந்த பொங்கல் அப்போ வந்துச்சுன்னா அந்த 10 நாள் நல்லா தீனி கொடுப்பாரு. ஏன்னா அந்த நாள் ஆடணும்னு சொல்லிட்டு. மற்ற நாளெல்லாம் எங்கள் அம்மா தான் அதை பார்த்துக்குவாங்க. ஆனால் வந்து அது என்னவோ நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க. நம்ம கால் ஆடும்போது ஏய் நம்ம கால் ஆடுது அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருக்கும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதுபோல் தான் கத்திக்கிட்டு இருப்போம். எங்கள் அண்ணன் வந்து எங்கள் காலை ஆடும்போது கிட்டேயே போக மாட்டாருங்க. எட்ட நின்று தூரமாக நின்று பார்த்துட்ருப்பாங்க. மற்றவங்க காலெல்லாம் ஆடும்போது வந்து கயிறு பிடிச்சிட்டு வந்துட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நல்லா அங்கே பாருங்க, கீழே விழுந்து ஒருத்தர் ஏஞ்சி ஓடியாராரு பாருங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டால் முட்டி தூக்கிடுங்க. அது ஒரு ஆளை வந்து தண்ணி டேங்கிக்கிட்டே போயிட்டு தண்ணிக்கிட்ட போய் பைப்பிட்ட போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாருங்க. இவனுங்களும் கழுத்தை பிடிச்சிட்டு இருந்தானு. ஆனால் கம்மியாக இருந்திருப்பானுது பசங்க, டக்குன்னு விட்டுட்டானுவேன். பாவம் அந்த தாத்தா சட்டையெல்லாம் கிழிச்சு வந்து இதாகிடுச்சு. அதனால தாங்க கயிறு கட்டி இது பண்ணுறது. கயிறு கட்டி இவ்வளோ சேஃப்டியாக பண்ணும் போதே ஒரு பசங்க இழுத்து பிடிக்காத விட்டுட்டுனா மற்றவங்கள போய் முட்டிடுது. அப்படிங்கும்போது வந்து கயிறு அதெல்லாம் ஆட்டுறது வந்து சேஃப்டி இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் விளையாடுற விளையாட்டே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டக்குன்னு வந்து ரொம்ப இது பண்ணலாம், இழுத்து பிடிச்சிடலாம்ல. இல்லைனா வந்து முட்டியோ அதையும் காயமாகிறது. ஏன்னா அப்படி இருந்துமே கூட்டிகிட்டு வரும்போது கயிறு கட்டி கூட்டிகிட்டு வரும்போது ரோட்டில் டக்குன்னு பசங்க யாராச்சும் வந்துட்டால் கூட டக்குன்னு பசங்களால் இழுத்து பிடிக்க முடியலங்க, விட்டுறாங்க. போன வருஷம்லாம் வந்து ஒரு குட்டி பாப்பாவே முட்டிடுச்சு. அவங்க வீட்டில் தான் விளையாண்டுட்டுருக்கு, இன்னும் ரோட்டில் காலை பிடிச்சிட்டு வரும்போதே முட்டிடுச்சின்னு சொன்னாங்க. அதனால் வந்து இது போல் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லது தாங்க. எங்கள் ஊரில் இப்படி தாங்க பொங்கல். ஆனால் நல்லா ஊரே வந்து கலகலன்னு இருக்குங்க, அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும். உங்கள் ஊர்லாம் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஆனாலும் வந்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்தினாலும் ஏதாச்சும் ஒரு சண்டையை பிடிச்சிக்கோணுங்க. எந்த இடத்துலையும் வந்து சண்டை இருக்காது. எந்த வருஷமும் சண்டை இல்லாத முடிக்க மாட்டானுவான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து எந்த சண்டையும் இல்லாத எல்லாருமே ஒத்துமையாக சேர்ந்து கடைசி வரைக்கும் நல்லா இது பண்ணாங்க. அதனால் எனக்கு இந்த வருஷம் பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பயுமே வந்து ஏதாச்சும் லாஸ்ட்டு முடிய போகிற டைமில் கூட சண்டை பிடிச்சிக்குவாங்க. அப்படி இருந்துமே இந்த வருஷம் ஏதோ கேக் வச்சுட்டு லாஸ்ட்டு நம்ம பசங்களுக்குள்ளே ஏதோ வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனால் உடனே சால்வ் ஆகிட்டாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு எந்த சண்டையும் இல்லாத நல்லா வந்து பரவாயில்ல, நம்ம இது பண்ணால் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பரவாயில்ல, பசங்க நல்லா பொங்கல் கொண்டாடினாங்க அப்படின்ற அந்த சந்தோஷம் இருக்கும். அதே போல் இருக்குன்னு நினச்சேன். கடைசி நேரத்தில் கூட ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் சமாதானம் அடைஞ்சிட்டாங்க ஒரு வழியாக. நம்ம ஊரில் எப்படி காலை ஆட்டின வீடியோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் விளையாட்டு போட்டு நிறைய இருக்குங்க, நிறைய எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ நான் ஒன்று ஒன்றா கொடுக்குறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பசங்க எப்படி காலை உரியாட்டினாங்கன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு. இதெல்லாம் இல்லைங்க, காலை உரியாட்ட அந்த கயிறு மாற்றிட்டு வரதுக்குள்ளே யாரும் முட்டிடுச்சின்னு வரைய சொல்லிட்டாங்க. எல்லோரும் ஓடி பார்த்தா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வேஷ்டியில் தான் லைட்டாக கீறிடுச்சு. ஏன்னா பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கல்லங்க. அது இங்கே நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்கன்ற அந்த இதில் வந்து அது கோவத்தில் வந்து சீருது. எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக வந்து காளையாட்டி இந்த விழா முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து காலாட்டி முடித்தாங்கன்ற கடைசியில் சின்ன பசங்களுக்கெல்லாம் ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. உங்களால் முடிஞ்சால் பிடிங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் போயிட்டு நின்று கிட்ட நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா பெரிய பசங்கங்கும்போது
அவங்களுக்கு காட்ட தெரியும். சின்ன பசங்கும்போது இது என்ன பண்ணுங்க, அதுங்களும் ஆனா வந்து அந்த ஆட்டுக்குட்டிங்கும்போது அது இவங்கள்ட்ட ஃபைட் பண்ணுது, இவனுங்களும் அதுக்கிட்ட இது பண்ணானுவ. கடைசியில எப்படியோ அந்த ஆட்டையும் பிடிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் வந்து பொங்கல் விழா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு